பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தமிழக வனத்துறை சார்பில் வனப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களால் விலங்குகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பிளாஸ்டிக் இல்லாத வனம் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மாதமும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. வனத்திற்குள் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்வதை தொடக்க நிலையிலேயே தடுக்க வனத்துறையின் சோதனை சாவடிகளிலும் சோதனை செய்த பிறகே பொதுமக்களின் வாகனங்கள் மற்றும் உடைமைகள் அனுமதிக்கப்படுகின்றன. தமிழகத்தில் வனத்துறையில் மொத்தம் உள்ள 110 சாவடிகளில் இந்த சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இருந்தும் அதனையும் மீறி ஒரு சிலர் பிளாஸ்டிக் பொருட்களை வனப்பகுதிக்குள் எடுத்துச் செல்வது மட்டுமன்றி அதனை அங்கேயே வீசி செல்கின்றனர். இதனால் அந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக ஜூலை 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள 46 வனக்கோட்டங்களில் மாணவர்கள், உள்ளூர் மக்கள், வன அலுவலர்கள் உள்ளிட்ட 12,000க்கும் மேற்பட்டோர் வனப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிக்கும் பணி நடைபெற்றது. அதில் தமிழகம் முழுவதும் 54.5 டன் பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட்டதாக வனத்துறை தெரிவித்துள்ளது.